சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. நான் செஞ்ச தப்பு பாசம் மட்டும் தான் காட்டியிருக்கேன். வேற ஒரு தப்பு நான் செய்யல. நான் அடிச்சு புடுங்கிட்டு வரலன்னா அராஜகம் பண்ணி வாங்கல அந்த குழந்தை. அவங்கள கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். என் பாசமெல்லாம் என்னோட லைஃபை மொத்தமா அவனுக்கு கொடுத்து நான் வளர்த்த என் உயிரை கொடுத்து வந்திருக்கேன். அவங்க 8 மாசம் சுமந்திருக்கலாம், நான் 3 வருஷமா நான் சுமந்திருக்கேன் அவனை. என்னால ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. நீ மலடி இல்ல, அதனால தான் இந்த வார்த்தை சொல்ற. நீ புள்ள பெத்தனா இந்த வார்த்தை சொல்லிருக்க மாட்டே அப்படி செத்து ஏன் வரான்னா எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன் இது போல பேச கூடாது, ஒழுங்கா பேசுறதுன்னா பேசுங்க. இது போல பேசுற வச்சுக்க. என்ன நான் மலடின்னு உங்களுக்கு தெரியுமா? 3 வாட்டி கன்சீவ் ஆயிருக்கேன் நான். ஆனா எனக்கு அந்த குழந்தை முழுசா எனக்கு கிடைக்கல. அவனை நான் கையில தொட்டதுக்கு அவனுக்கு ஒரு முகவரி கொடுக்கணும். இப்படிதான் இவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றதுல பெருமை இல்ல. அவன் ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஒரு இன்ஜினியர், என்னால முடிஞ்சது அவனுக்கு அந்த முகவரியை நான் கொடுக்கணும். வணக்கம்மா. வணக்கம்மா. என்ன பேரு? ராஜஸ்ரீ. ராஜஸ்ரீயா? ராஜஸ்ரீ பேரு. ராஜஸ்ரீ பேரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மணலிருந்து வரீங்க. சரி. எங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. அவ இறந்தே 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் 1 வருஷம் கூட ஆகல. டெலிவரி நான் நார்மல் டெலிவரி தான் பிறந்தது குழந்தை. அது எப்படி இறந்தது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா எங்களுக்கு. குழந்தைய இப்போ எங்க சக்காலத்தார பொண்ணு பிடுங்கி வச்சுக்கிட்டா. அவ இறந்து உடனே சாவு தூக்கிட்டு போகும்போது நான் பின்னாடி போறேன். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பேர் என்ன? சுனிஜா. அவங்க வீட்டுக்காரர் பேரு மாதவன். 19ஆம் தேதி குழந்தை பெற்றிருக்கா, 29ஆம் தேதி இறந்துருக்கா. என்னை கூட்டின்னு போய் காமிக்கவே இல்லை எங்க மருமவன். நான் வரேன்ப்பா ஹாஸ்பிட்டலுக்குன்னா எங்க அம்மா நல்லா தான் பாத்துக்கிறாங்க, நீ இன்னத்துக்கு வேஸ்டா வர, நீ வராதக்கா, நாங்கள் 2 நாள் கூப்பிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு அன்ட்டு என் மரும் புள்ள சொன்னான். சரின்னு நான் நம்பிக்கையோடு என் பொண்ணு வருவா 2 நாள்லன்ட்டு இருந்தேன். குழந்தை பெற்றிருக்கா. இவங்க 1 வாரமோ 2 வாரமோ தெரியல, என் மருமகனை கேட்டால் தெரியும். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே கூப்பிட்டு போய் ஒரு 4-5 நாள் அங்கே இறந்துருக்கா. அது எப்படி இறந்துச்சு என்ன இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியலம்மா. நான் ரொம்ப என் புருஷன் இறந்து 20 வருஷம் ஆகி போச்சு. நான் என் பொண்ணு அப்போ எங்கள் வீட்டுக்கார் சாகும் போது வயிற்றுல 6 மாதம் அதை பெற்று எடுத்து வீட்டு வேலைங்க செஞ்சு என் பையனையும் பொண்ணையும் படாத பாடுபட்டு நான் நல்ல முறையாக காப்பாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷம் கூட கல்யாண நாள் கூட வரல. குறை மாதத்தில் குழந்தை பெற்றா, உயிர் விட்டா, எப்படி விட்டான்னு தெரியல. அந்த குழந்தை இப்போ 3ஆவது வீட்டில் வளருது. தரமாட்டேங்கிறாங்க, குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்லி 2 வருஷமாக என் மருமகனுக்கு குழந்தை காமிச்சிக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க சொந்தக்கார மாதிரி ஆனால் என் மருமகனுக்கு அவங்களுக்கு எந்த சொந்தமே கிடையாது. கல்யாணம் நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களா? மருமகன் யாரு உங்களுக்கு? உங்க சொந்தம்லாம் கிடையாது. அசல் ஆளு பக்கத்துல கொடுத்துன்னு வந்தோம். அவங்க பொண்ணு எங்க பையன் லவ் மேரேஜ் பண்ணி. லவ் மேரேஜ்? அது எங்க பையன் பண்ணினா அவங்க பொண்ணு அப்படியே நம்ம அவங்க அம்மா நாங்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா நல்லா பழகவா வந்து. பொண்ணு உங்களை பாக்கணும்னு சொல்லலையா? அது சொல்லிருக்கும் போல இருக்குமா.
இவன் என் மருமக பொண்ணு டச்ல நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எங்க மருமகன் என்ன சொல்றான், நீ வராதக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. எங்க அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் கல்யாணத்துக்கே வரல, கல்யாணத்துல அவங்க கலந்துக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பையன் வந்து எங்க பொண்ணை கட்டுறது பிடிக்கல, அதனால அவங்க கல்யாணத்துக்கு வராதுங்க. அவர் என்ன பண்றாரு உங்க மருமகன்? அவன் வந்து லோடிங் வேலை, சிமெண்ட் குடோன்ல லோடிங் வேலை இன்ன வரைக்கும் அதான் செய்யறான். எப்படா என் பொண்ணு இறந்தது கொண்டுதுன்னு கேட்டாக்கா நல்லாதான் ஹாஸ்பிட்டல்ல என்ன எழுதி கொடுத்திருக்காங்க, எப்படி இறந்தாங்கன்னு, எப்படி என்ன அந்த எந்த ரிப்போர்ட்டும் என்கிட்ட கொடுக்க மாட்டேன். கேட்ட காணாம போயிடுச்சு. பையன் இருக்காருல்ல? பையன் இருக்கான். அவர் கேட்கலையா? பையன் இப்போ 1 வருஷம் ஆகி போச்சுமா. எங்க குழந்தை வாங்கினாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன பண்ணாங்களோ ஏதா பண்ணாங்கன்னு தெரியல. என் புள்ள எனக்கு சப்போர்ட் இருந்தா நான் அந்த குழந்தைக்காக நான் போராடுறேன்னு சொல்லி என் புள்ள இருக்கிற இடமே தெரியல மேடம். பொண்ணு பறி கொடுத்து புள்ள எங்க போயிட்டாரு தெரியல மேடம். நான் ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறேன் மேடம். உங்களை நம்பி வந்துட்டேன். என் பேர பிள்ளையாவது வாங்கி கொடு. என் பொண்ணு ஞாபகமா நான் வளர்த்துக்கிறேன் மேடம். இல்ல தம்பி பையன் எங்க கல்யாணம் பண்ணி எங்க போல மேடம்? கல்யாணம் ஆகி இப்ப 1 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆகி இல்ல அவன் கல்யாணம் ஃபர்ஸ்ட் ஆயிதான். அதுக்கப்புறம் ஒரு பசங்க இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்குது, கூட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பொண்ணு 6 வயசு என் பொண்ணுக்கு 2வது படிக்குது. சரியா? மருமகளும் போயிட்டா. இன்னொருத்தனை கூட்டின்னு அவளும் கல்யாணம் பண்ணின்னு போன மாசம் ஒரு பொம்பளை பொண்ணு பெத்து எடுத்துட்டான். உங்க பையன் இப்ப எங்க போயிருக்காரு தெரியலமா. தெரியாது. இவங்க குழந்தை வாங்கியிருக்காங்க பத்தியா, அவளுக்கு தம்பி முறைதான். ஏன்னா எங்க சக்கால் தெரு பொண்ணுதான் அவ. தம்பிக்கு என்ன பண்ண ஏதா பண்ணன்னு தெரியல. அந்த அவங்க இருந்தானா அந்த குழந்தைய வாங்குறதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருப்பான். இவ அனாதே போய் செத்து போயிடணும், இவ இருந்தாலும்னா இந்த என் பேர புள்ளிக்கு ஆயான்னு தெரிஞ்சிருமா. அதனால என்ன பண்ணாங்க தெரியல. என் பிள்ளை இருக்கிற இடமும் தெரியல. அம்மான்னுவான். ஏன்டா தண்ணி சாப்பிட ஊர் சுத்துற, போ வேலைக்கு போனா போற இருமான்னு என் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பான். அப்புறப்பட்டு புள்ள 1 வருஷமா காணும். பொண்ணு ஞாபகமும் இல்லை, தாய் ஞாபகமும் இல்லை. இப்போ வந்து இந்த குழந்தை வாங்கியிருக்கவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, என் பையன் என் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ உங்க மருமகன் என்ன சொல்றாரு? மருமகன் இப்போ அவங்க கூட இருந்தா மேடம் 2 வருஷம் அந்த குழந்தை வாங்கியிருக்காங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தான். அது எப்படி அவங்க ஏதோ குழந்தை பெத்து உங்க கையில தான் கொடுத்தாங்கல்ல? என் கையில குடுக்கல மேடம். எங்க மருமக கூட்டிட்டு வச்சுக்கிட்டா. என் பொண்ணு சாவு வீட்டுக்கு வந்துச்சு. எவ்வளவு மாசம் அந்த குழந்தை அந்த வீட்டுல அவங்க வீட்டுல இருந்துச்சு? இப்ப 2 வருஷமா அவங்க வீட்டுல தான் இருக்குது. இது மருமக வீட்லயா? இல்ல மருமக வீட்டுல. மருமக வீட்டுல என்ன ஒரு 4-5 நாள் தான் இருந்திருக்கும். பொண்ணு இறந்த உடனே பிடிக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. மருமக வீட்டுல இல்ல இப்ப வளர்க்குறாங்க பாத்தீங்களா? அப்ப மருமக வீட்டுல எவ்வளவு? மருமக வீட்டுல 1 வாரம் இருந்திருக்கும். 1 வாரம்ல இருந்து. அப்ப நீங்க கேட்கலையா அந்த குழந்தைய நான் பாக்கணும், அந்த குழந்தை என் கூட இருக்கணும்னு? உனக்கு தான் உடம்பு சரியில்லை நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க மருமக தங்கச்சி வச்சுக்கிட்டு, அதான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டேன். தங்கச்சிக்காரி வச்சுக்கிட்டா. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தானே இருக்கு, நம்ம பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து வந்துருவா, உயிரோட வந்துருவான்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். எங்க என் பேரன் வந்து ஒரு 4-5 நாள்ல எங்க பொணமை தூக்கி வந்து என் பொண்ணை போடுறாங்க. அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாளா? சந்தோஷமா இருந்தா. அப்ப இவன் துணி துவைப்பான், சோறாக்கி போடுவான். இவன் நல்லா பாத்து மேல நான் எந்த பழி சொல்ல மாட்டோமா. நல்லா பாத்து நம்ம புள்ள மாதிரி எல்லாம் நல்லா பாத்துக்கணும். அந்த போராமையில் தான் அவங்க அம்மாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாலும் தெரியும். என்ன பேரு? மாதவன். மாதவன். லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச்ட் மேரேஜ்? ஆனா கூடவே தான். ஆனா 6 வருஷம் எங்க வீட்ல இருந்து பொண்ணு கட்டினாங்க மேடம். இருந்து உங்க வீட்ல தான் இருந்தாரு. அப்பெல்லாம் அவங்க அம்மாவுக்கு நல்ல பேச்சுவார்த்தை கிடையாது. அது ஏன்? அது வந்து என் அம்மாவுக்கும் புள்ளிக்கு ஏதோ சண்டை நடந்து இது நம்ம வீட்டோட வந்து ஏற்கனவே என்கிட்ட சண்டை போட்டாங்க. அம்மா அம்மா துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க. வெளியே படம் தெரிஞ்சுக்காக. தம்பி அசிஸ்டன்ட். தம்பி மேல அவங்க ரொம்ப பாசம். அசிஸ்டன்ட் சொல்லிட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சாங்க. அப்ப இவங்க தங்கச்சி தான் எங்க பையன் கல்யாணம் அங்க இருந்து வீட்ல இருந்து கிளம்பி நீங்க இவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? தங்கச்சி வீட்டுக்கு போதா கிளம்பி போயிருந்தேன் என் ஊருக்கு. அப்ப இவங்க சொன்னாங்க இவங்க பொண்ணதான் கட்டுறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ ஏற்கனவே உங்க அம்மா நாங்க பேசி பேசியிருந்தோம். சோ உங்க கல்யாணத்துக்கு உங்க அம்மா வரல? இல்ல வரல. ஏன் வரல? நோட்டீஸ்ல பேருக்கு எல்லாமே போட்டேன். அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உங்களுக்கு பொண்ணு பிடிக்காதா உங்களுக்கு? பிடிச்சுதான் இருந்து நான் நடுவுல பேசுறதுல நல்ல ஃப்ரெண்ட் ஆனா அப்போ சடனா என்ன அந்த பிரச்சனை வந்துருச்சு? பொண்ணையும் கொடுத்தேன். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி முடிஞ்சு போயிடுச்சு? அது எப்படி? அது இவங்க தங்கச்சியால் தான். இவங்க தங்கச்சி வந்து தப்பு பண்ணிட்டா. தனி கொடுத்தன போய் கொசப்பூர்ன்ற ஊர்ல வந்து வீடு பார்த்து வச்சோம். அங்க அந்த சசிகுமார்ன்ற 4 லிஃப்ட் வண்டி டிரைவரா இருக்கான். அவன் MMDல வீடு. அவங்களால அந்த பிரச்சனை அவன் நைட் கேளு கரெக்ட்டா அவங்களால அந்த பிரச்சனை டைம்ல பேச்சுவார்த்தை கிடையாது சுத்தமா. கேளுங்க. அந்த டைம்ல 2 பேருக்கு சண்டை. தங்கச்சி பண்ண தப்புக்காக உங்க அம்மா ஏன் உங்களை ஒதுக்கி வச்சாங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அப்பத்துல இருந்து நான் இவங்க கூட இருக்கேன்ல, வேலைக்கெல்லாம் போயிட்டு இங்கே இருக்கிறேன்.
காசுலாம் இங்கே கொடுக்குறேன், பொண்ணுக்கு என்ன வேணா வாங்கி தரேன், அதனால அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா சரி, first கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போன நீங்க முயற்சி பண்ணீங்களா? அவங்க கூப்பிடவே இல்ல, கல்யாணத்துக்கு அவங்க வரல, கூப்பிடவும் இல்ல. அவங்க கூப்பிடல. சரி, அவங்களுக்கு தான் பிடிக்கல, அவங்களுக்கு தான் இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்களா? பொண்டாட்டியை கூட்டிட்டு சரி நான் கல்யாணம் பண்ணிட்டேம்மா நான் வீட்டுக்கு வரலான்னு கேட்டீங்களா? இல்லை மேடம், கேட்கல, அது தோணல. நான் எதிர்க்க போனா கூட மூஞ்ச திருப்பின்னு போயிடுவாங்க, அதனால நான் போறதுக்கு. என்ன கோபம் உங்ககிட்ட உங்க அம்மாக்கு? சின்ன வயசுல அவங்க கிட்ட இந்த புள்ள வளரல, நான் பாதி நாள் அவன் வாயில சொல்லுவான்னு எதிர்பார்க்கறேன். அது என்ன பாதி சொல்லுவாங்க, நாள் வந்து எங்க இவங்க ஆயா ஆயா தான் வளர்த்ததே இவனை. சரி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க. தனி கொடுத்தனமா அதே தனி compound கொடுத்து தான் நீங்க வச்சுட்டு நானும் இருந்தீங்க. தனியா இருக்கிறேம்மா. ம். என் பேத்தியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு. என்னாச்சு? மாசமா இருந்தது மேடம். அந்த டைம் பார்த்து பிரசவ வலியெல்லாம் அவசரிச்சு. நான் எண்ணூரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கே இருக்கவங்க ஃபோன் பண்ண தொட்டு நான் உடனே வந்தேன் நைட்டு. சரி வந்து யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வரோம் அம்மா அப்படின்னு கூட்டின்னு வந்துச்சு. ஆனா இவங்க அம்மால கூட்டின்னு வரதுக்கு வந்தேன், முன்னாடி பக்கத்தில் ஒரு அவசரம் ஹாஸ்பிட்டல் கிட்ட போனேன். இவங்களையா? இவங்கள இல்லை, வைஃப். எங்கள் அம்மாவை உங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப வரேன்னு சொன்னாங்களா? வரேன்னு சொன்னாங்க. அது எப்படி சடனா அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க? நைட்டு 11 அதான் மணி தெரியல, இருக்கும், இது போய் கூப்பிட சொல்ல. பேச்சுவார்த்தை உள்ளுக்கு இருந்ததா? உங்க அம்மா இவ்ளோ வருஷமா எந்த தொடர்பு இல்லாம கன்சீவ் ஆகி மாசமாயி பிரெக்னென்ட் டெலிவரி ஆக போறதுன்னு நீங்க போன் பண்ண உடனே எப்படி உங்க ஃபோன் அம்மா- பண்ணல மேடம், ஆ. நான் போய் பக்கத்துல தான் பக்கத்து வீடு. பக்கத்து சரி, வீடு தான். சொன்னீங்க. சரி. சொன்னேன். அது ரொம்ப- சொன்ன உடனே எப்படி மனசு மாறி அப்படியே வந்துட்டா? ரொம்ப அவஸ்தைப்படுது, கொஞ்சம் வாங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு. இல்ல உங்களை பாக்குறச்சே மூஞ்சி திருப்பிட்டு போற ஒரு அம்மா நீங்க போய் சொன்னதுனால எப்படி அந்த நிமிஷத்துக்கு வந்தாங்க? அது என்னன்னு தெரியாது மேடம். நான் போய் கூப்பிட்டேன், சரி வந்தாங்க. வந்தாங்க, அங்கே எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, காப்பி இப்படிலாம் வாங்கி கொடுத்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம், பக்கத்தில் இடுப்பு இறங்கி போயிருக்கு, இன்னும் டேட்டு வரல, இட்டுன்னு போங்க அப்படின்னாங்க. அங்கேருந்து ஆட்டோ போட்டு இட்டுன்னு போனோம். அங்கே உள்ளே போனோடனே ஒரு 10 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துச்சு, நார்மல் டெலிவரி. நார்மல் டெலிவரி. அதுவும் என்னாச்சு, மூச்சு வாங்க எடுத்துக்கிச்சு, அது வீசிங் ப்ராப்ளம் மாரி மூச்சு வாங்க எடுத்து. முதல்ல இருந்தே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. கிடையாது, எந்த நோய் நொடி நடுவுல ஒரு தான் கடுகால கூட நோய் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாட்டி பட்டிருக்கு. அது எதுக்கு தாயா இருந்த உங்களுக்கு தெரியாம அவருக்கு ஏன் அது அவங்கள எதுக்குன்னு இருந்துருக்காங்க. கேளுங்க. என் பையனுக்கு இவனுக்கு சண்டை நடந்தப்போ இப்படி 2 வட்டி இப்படி அடிச்சு தள்ளனா பாரு, கீழே அதுக்கு முன்ன ஊந்து. மேடம் கல்யாணத்துக்கு முன்ன ஒரு வாட்டி வந்திருக்கு. வந்திருக்கு. ஆமா, அப்ப இந்த யாராவது பிரச்சனை கீழே அவளுக்கு இருந்திருக்கு. நைட்டு, அதுவும் நைட் டைம்ல தான் வந்தது. நான் தான் தூக்கின்னு போனேன் கையில. இட்டுன்னு போயிட்டு காலைல தான் இட்டுன்னு வந்தோம். குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு அந்த ஆக்ஷன்லாம் இதெல்லாம் வச்சு காலைல தான் கூட்டின்னு வந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. அதெல்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு மேலே தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு நல்லா ஹெல்தியா இருப்பாங்களா இல்ல இவங்கள மாதிரியே ரொம்ப இல்ல, slim ஆ இல்ல, இருப்பாங்களா? அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தா ஹெல்தியாக தான் அப்படி இருப்பா. இருக்கோ வேலைக்கு போ 100 கிலோ மூட்டை ஒண்டே தூக்குவா, பித்தளை பாத்திரம். லாஸ்டா பிரசவத்துக்கு இது கன்சீவ் ஆன பிறகு இருக்க இப்படி ஆயிடுச்சு, சளி ஓவரா சேர்ந்து போச்சு உடம்புல. சரி, அதுக்கப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆகி ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளம் ஓவரா இருக்குன்னு அவங்களே மாத்திட்டாங்க. ஐசியூல இருந்தது. ஐசியூல போய் ஐசியூல இருந்து ஐசியூல உள்ளே விட மாட்டாங்க, கூட அம்மா தான் இருந்தாங்க. சரி, ரிப்போர்ட்ஸ் வெளியில வரும்ல, உள்ள கூட வேணாம். டெஸ்ட் ஐசியூல கொடுப்பாங்க. அந்த எனக்கு ரிப்போர்ட்ஸ் என்னவா இருந்துச்சு? எனக்கு படிக்க தெரியாது மேடம், ஆனா திரும்ப அவங்க கிட்ட தான் கொடுப்பேன் நான். அவங்க சொல்லுவாங்கல்ல படிக்க தெரியலனாலும் இதுதான் லாஸ்டா பிரச்சனை. என்ன சொன்னாங்கன்னா சளியால வந்தது, சளி ஃபுல்லா மாறல. உண்மையே சொல்லுமா, அது அவங்க அம்மா பேச்சு கேட்டு நான் போயிட்டு அவங்க அம்மாலே இறந்துட்டா. உண்மையே சொல்லு, அந்த பொண்ணு அப்புறம் இப்படி நோயாளியா? சின்னதா ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ல எப்பவுமே சம்மரி கொடுப்பாங்க. எந்த நோய் இருந்துருச்சு, எதுக்காக ட்ரீட் பண்ணாங்க, எதனால இந்த டெத் ஆயிடுச்சுன்னு எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் எங்க? இப்போ குழந்தை வச்சிருக்காருன்னு சொல்றாருல்ல மேடம், அவன் புடிங்க வச்சுருக்கிறான் அவர்கிட்ட சொல்ற. இருக்கு அப்படி உங்க மனைவி அவங்க ரிப்போர்ட்ஸ் எங்க அவங்க வச்சிருக்காங்க? அப்போ இதுல என்ன தெரியுது குழந்தைக்கு பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதனால கொடு. குழந்தைக்கு அந்த அம்மா ரிப்போர்ட்ஸ்க்கு எந்த கனெக்ஷனும் இல்லையா? அத புடிங்க அவங்க வச்சிருந்தா கேட்டதை- இவங்க 2 வருஷமா பிளாக் இன்னொரு பண்ணி certificate- குழந்தை சரி, புடிச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தை குழந்தை இங்க டெத்து இங்க எடுத்துன்னு வந்த பிறகு குழந்தைய நான் வீட்டில் வச்சிருந்தேன் மேடம். தங்கச்சிக்கிட்ட பார்த்து சொன்னேன். பார்த்து சொல்லிட்டு நான் காசு விஷயமா வெளியே சுற்றி நின்றேன். டெத்துக்கு காசு இல்லை அப்படின்னு. குழந்தைக்கு 4-5 நாள் தான் இருக்கும்ல. இது 10 நாள் மேடம். 10 நாள் கரெக்டா 10 குழந்தை. நாள். அதனால 10வது நாள் மனைவி இறந்துட்டாங்க. குழந்தைய வீட்டில் விட்டுட்டு தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டு டெத்து விஷயமா நாங்கள் காசுக்கு சுற்றின்னு வந்தேன். அந்த டைம்ல கை மாறி போச்சு மேடம். எப்படி கை மாறி போச்சு? நீ இல்லாதப்ப கை மாறிச்சா? குழந்தை சொல்லாத. உங்க வீட்டுல இருக்கல. குழந்தைய கூட்டின்னு வர சொன்னாங்க. யாரு இங்க இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாரும் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களும் தம்பி தான். அவங்க பையன் 1 வருஷமா காணும்னு சொல்றாங்க. இவங்க பையன் உங்க ஃப்ரெண்டு தானா? ஆமா, எங்க போயிட்டான்? அது எனக்கு தெரியல மேடம். முயற்சி பண்ணலையா? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க? கேட்டதுக்கு கர்நாடகா போயிருக்கேன் நாங்க. யார் சொன்னது? இவங்க சொல்லியிருந்தாங்க. கர்நாடகா போறோம்னு சொல்லிட்டு கிளம்புனாலு ஊருக்கு போனாரா இல்லையா? நீங்க முயற்சி பண்ணலையா உங்க தங்கச்சி
ஹஸ்பண்ட் எங்க போனாருன்னு தேடுறதுக்கு இல்ல மேடம் உங்க அது ஒரு wife- நிமிஷம் இது கேளுங்க அதுக்கப்புறம் சொல்லு இது ஒரு நான் அந்த நிமிஷம் கேளுங்க டென்ஷன்லயே இல்ல மேடம். ஒய்ஃப் கர்நாடகா- இறந்த டென்ஷன்லயே தான் நான் சரி இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? குழந்தை நான் எடுத்து நான் எதுவுமே பண்ணல மேடம். சாவு நன்னைக்கு நான் தூக்கின்னு வந்தேன். சாவு நன்னைக்கு அந்த கும்பல்ல கொடுத்தேன் பாத்துங்க அப்படின்னு. யாருக்கிட்ட கொடுத்தீங்க? இவங்க ஃப்ரெண்டுங்க கடையில இருந்து friend ஒய்ஃப் யாரு? வேலை செஞ்சது இல்ல கடைங்க. என் ஃப்ரெண்டு யாருமே கிடையாது ஒய்ஃப் எது வேலை இருந்தா செஞ்சது இல்ல உண்மையை மேடம். சொல்லு ஏங்க நீங்க குழந்தைய பாக்கலன்னு சொல்றீங்க? இவர் சொல்றது உங்க கையில குழந்தை அம்மா, கொடுத்து- சாவண்ணி மேடம் கையில வச்சிருந்தீங்கன்னு சாவண்ணிக்கு இவங்க தங்கச்சி பால் புட்டி வச்சுக்கின்னு என் பேத்தி இழுத்துக்கின்னு சுத்தின்னு வந்தது. நான் ஒண்டியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். இவங்க தங்கச்சியும் சாவு கிட்ட வரல. இவங்க அம்மா இவங்க சொந்த பந்தம் எல்லாம் தொலைவா இருந்தாங்க. சாவு கிட்ட ஒண்டியே சேர் போட்டு நான் உட்காந்து அழுந்து நின்றேன். என் பொண்ணு கடையில வேலை செஞ்சா பாருங்க, அத்தனை பேரும் சாவுக்கு வந்து அப்புறம் குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, பாவம் சாவு கிட்ட யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க மனைவிங்க எல்லாம் சொல்லி அழுவா. என்ன பண்ணாங்க, அப்புறம் ஒரு மைதிலி ஒரு பொம்பளை இருக்கிறா, பயங்கரமா தண்ணி அடிப்பா. அவன் என்ன பண்ணா, ஏன் குழந்தை தரமாட்டேங்கிறாங்கன்ட்டு ஓடி போய் இவங்க தங்கச்சி இருந்து குழந்தை பிடின்னு வந்து என்கிட்ட கொடுத்துது. இந்தாடி உன் பேரனை பாருன்னு. அதை வச்சுக்கிட்டு என் பொண்ணை காமிச்சு சொல்லி அழுந்துகிட்டு இருந்தேன். மறுபடியும் ஓடியாந்து என்ன பண்ணா, குழந்தைக்கு பால் தரணுத்தா அன்ட்டு போடுங்கண்ணா. இருமா இப்பதானமா கொடுத்துருக்கேன்னு எல்லாம் என்ன முதல் சொன்னேன். தடவை அப்பதான் குழந்தைய நீங்க பாத்துருக்கீங்க. அப்பதான் தூக்குறேன் நானு, அப்பதான் பாக்குறேன். அப்புறம் சரி கொடுத்துருமா அண்ணாங்க. சரி இந்த பால் கொடுக்கணுமான்ட்டு கொடுத்துட்டேன். அதோட போனதுதான் அந்த குழந்தை. என் சக்கரத்தாரு பொண்ணு சாவு தூக்குறதுக்கும் அவன் மைதிலி கையிலேருந்து இவன் கையிலேருந்தையும் வாங்கல, என் கையிலேருந்தையும் வாங்கல. அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்? உங்க அந்த வீட்டு அவன் தான் எங்க வீட்டுக்காரோட பொண்ணு, ரெண்டாவது பொண்டாட்டி தான் கேட்டேன். அவங்களும் உங்களுக்கு எப்படி நல்ல இது 20 ரிலேஷன்? வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது மேடம். அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாது, எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆனா சொல்லியிருக்கேன் என் பொண்ணு, நானும் சொல்லியிருக்கேன். சொல்லுவாங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க. நாங்க தான் அறிமுகப்படுத்துவோம். ஆனா நான் இந்த விஷயத்தை பத்தி 6 வருஷம் இவங்க வீட்டுல இருந்தும் உங்களுக்கு தெரியாது. இவங்க குழந்தைய வாங்கி கொடுத்துட்டு இவங்க கையில குழந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்க இவங்க போய் மாறிடுச்சு. இவங்க போயின்னு வந்துருந்தாங்க. என் அண்ணன் எனக்கு போன்ல சரியா திட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு குழந்தை கொடுத்தது இவங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் ஆனா 2 கொடுக்கல. பேர் மேலயும் தப்பு இருக்கு மேடம். இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடாங்கன்னு என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. யாரு? அவங்க இங்க படிக்காம அவங்க எப்படி கையெழுத்து மாத்தி மாத்தி சண்டையை மூட்டு விட்டு 2 கையெழுத்து பேருக்கு சண்டை வாங்கிட்டாங்க. நல்லா மூட்டி விட்டாங்க மேடம். அவங்க 2 பேரையும் 2 பிரிச்சுட்டாங்க. பேரையும் சண்டை போட்டு பேசாத அளவுக்கு வச்சுட்டாங்க. வெஸ்ட் உங்ககிட்ட என்ன ரோட்ல சொன்னாங்க? எவ்வளவு சண்டை நடக்கும். உங்ககிட்ட என்ன இவங்க சொன்னாங்க குழந்தைய தூக்கின்னு கோவாக்கு போறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆமா. அதனால குழந்தைய கேக்குறாங்க, நீ அதனால ஒரு சின்ன இதுல கையெழுத்து போட்டு கொடு, ஸ்டேஷன்ல வந்து காட்டு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து அவங்க இவனை பத்தி எதுவுமே பேசல, இவனை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்கிட்ட இதுக்கு கையெழுத்து வாங்கினா குழந்தை அப்போ இவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி அது அப்போ ஒரு வாரம் ஆச்சு பார்த்தீங்களா. அப்போ குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், உடம்பு ஜுரம் அடிக்குது, பெற்றவங்க தான் யாருன்னா கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. அவனும் இல்லை, அவன் போட மாட்டான், நீ போடணும். சரி நான் கையெழுத்து போட்டேன். பணம் தான் மெயின் அவங்களுக்கு. குழந்தை வெளியே அழுகுறான். அவன் இருக்க மாட்டான், யாருக்கிட்ட விட மாட்டேன்றாங்க உள்ள. குழந்தை பேச்சு இருக்க மாட்டீங்களா? இந்த குழந்தை எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? அவங்க தான் கொடுத்தாங்க. கரெக்டா சொல்லுங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே பிறந்து 10 நாள் கழிச்சு பாப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க. அப்போது சாவு கொண்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு 3 வீடு தள்ளி அவங்க வாடகைக்கு இருந்தாங்க. 20 வருஷமா எந்த பேச்சு இல்லைல்ல? இல்லை. அப்ப எப்படி நீங்க சாவுக்கு வந்தீங்க? சொன்னாங்க பாப்பா இறந்துருச்சு, சுகம் அவங்க தங்கச்சி இறந்துருச்சு அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி அந்த பையனும் இல்லை, எனக்கு மனசு கேட்கல. அப்போ இல்லாத பாசம் எப்படி அன்னைக்கு மட்டும் வந்துச்சு? பாசம்னு இல்லை, இறந்துட்டாங்க. ஒரு குழந்தை மாசமா இருந்தது அந்த பிள்ளை. அதனால போனேன் நான். அங்கே போன உடனே அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என் பிள்ளைய அவன் தான் கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் பேசாதீங்க, போனது போயிடுச்சு. அவங்க சொன்னாங்க சரி. நாங்கள் வந்து அவங்க கூட இருந்தேன். நான் இருந்தேன். பாப்பா வந்து அவங்க யார் வச்சுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்டு வந்தாங்க, கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. சாவு எடுக்கிற வரலாம் நான் அங்கேயே இருந்தேன். அப்புறம் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, உனக்கு தான் குழந்தை இல்லையம்மா, அம்மா செத்து போயிடுச்சு, அந்த பையன் சின்னதாக இருக்குது, வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ வாங்கிக்கும். நான் சொன்னேன் கொடுத்தா பரவாயில்ல, கொடுக்கலன்னா நான் கட்டாயப்படுத்த முடியாது அது அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க. நாங்கள் போய் கேட்டோம், அந்த தம்பிக்கிட்ட நான் போய் கேட்டேன், அக்கா சாவு எடுக்கட்டேன்க்கா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கேட்டுட்டீங்களா? அன்னைக்கே கேட்டேன். சாவு எடுக்கிட்டேன்னு சொல்றேன்னு சொல்ல இதை பத்தி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. அப்படின்னு தெளிவா சொன்னீங்க நீங்க? ஆமா. இத பத்தி பேச வேண்டாம்னு இதை நீங்க பத்தி பேசாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு சொன்னா வந்துட்டேன். இது இந்த குழந்தை கேட்கற நேரமா இது, அதாவது பொண்டாட்டி இறந்து வீட்டுல போச்சு. இருந்து மேடம் அவங்களே ஒரு ஷாக்ல இருந்தாங்க.
அவங்க என்கிட்ட கேட்க நான் சொன்னாங்க. சண்டை அதனால போடுறேன், நான் போய் மறுபடியும் யாரு கேட்க சொன்னாங்க? இவங்க வந்து அந்த அதெல்லாம் பையன் கிடையாது. கேளுங்க. சாவுல வந்து அனாதை மாதிரி தண்ணி கொடுக்க ஆள் இல்ல எனக்கு. நான் தண்ணி இல்ல கொடுக்க ஆள் கூட இல்ல. சாவுல. இவ வந்து அந்த குழந்தைக்கு தான் சுத்தி சுத்தி வர இவங்க டேஷன்ல போக முடியல. சொல்லிதான் நீங்க கேட்டீங்க. கிடையாது, ஆமா. போய் எங்க சொல்லுங்க. தெருவுல வேணா நீங்க யார்கிட்ட வேணா நான் இங்கேயே போட்டு போ இருக்கேன். தெருவுல. அம்மா ஒரு 2 நிமிஷம். இப்ப இவங்க சொல்லிதான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமா. அந்த நேரத்துல கேட்க சொன்னாங்க. நீ கேளுமா அப்படின்னு சொன்னாங்க. நீ வேணா கேட்டு பாரு. கடவுள்ல இருந்துட்டா சத்தியமா நான் நான் வந்து சொல்ல, இது பயங்கரமா இங்க போய் இருந்தா- பேசுது. இங்க இருந்தா நான் எப்பவுமே வந்து பார்க்க கொள்ள இருக்கும். அங்க தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணிடுவாங்களோ தெரியாது. அதனால நீ அந்த வாங்கிக்க மாதிரிலாம் நான் அப்படின்னு சொல்லவே சொன்னாங்க. இல்ல. அதனால எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாரும் தான் இருந்தாங்க. எங்க சொந்தக்காரங்களும் இருந்தாங்க. அவங்கள வச்சுட்டு நான் தம்பி கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா சாவை எடுக்கட்டும், அப்புறமா பேசலாம், சாவை எடுக்க நான் அப்படி அப்படின்னு சொல்லல. சொல்லிட்டு சொன்னாப்ல. இதை நானும் பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது இவங்க எங்க நின்னு போய் கேட்டாங்கன்னா சாவாண்ட கூட நின்னு கேட்கல. வீட்ல இருந்து தூக்கிட்டு வராங்களா இவங்க குழந்தைய? வீட்ல இருந்து இவங்க கேட்டாங்க. தங்கச்சி தூக்கின்னு வருதான். இவங்க காம்பவுண்ட்ல இருந்துக்குன்னு காம்பவுண்ட் மேல இப்படி நின்னு சாவு என் வீட்டாண்டுக்கு நான் என் வீட்ல இருந்து குழந்தைய தூக்கின்னு வரேன். வராங்களா குழந்தைய? குழந்தைய சாவு தூக்கிட்டு கிட்ட வரேன். வரல அப்போ. குழந்தை கிட்ட எடுத்துன்னு வாப்பா. நாங்க எடுத்துன்னு போய் காமிச்சது தான் சொன்னாங்க. உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், குழந்தைய தரியா அப்படின்னு. என்கிட்ட ஏதோ இந்த இதை சொன்னாங்க. பத்தி அதெல்லாம் பேசாதீங்க கேட்கல. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பொண்ணு பாக்குறேன்னு அதெல்லாம் நான் என்கிட்ட தான் சொல்லவே சொன்னாங்க இவனுக்கு. அப்பதான் இவன் மேல நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். குழந்தையும் கொடுத்த மாதிரி கொடுத்துவிட்டு இப்ப அவ பொண்ணு பார்த்தது நீ கல்யாணம் பண்ணி போறியா? அவ நீ பண்ணிக்கோ, 10 கூட பண்ணிக்க, எனக்கு தேவையில்லை. என் பொண்ணு போயிட்டா, ஏமாந்து கொடுத்துட்டேன், என் பேரனை என்கிட்ட ஒப்படி. நாங்களா கொடுத்திருந்த ரீசன் நானும் என் மருமகனு 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 பேர் எங்களுக்கு ஜாமீன், அவளுக்கு ஒரு 10 பேர் ஜாமீன் வச்சு ஒரு லெட்டர் படி எழுதி, ஐயா எங்களுக்கு எழுத தெரியாது, மேடம், எனக்கு நீங்க எழுதி குழந்தை நாங்க வேணாம், கையெழுத்து நான் பண்ண எழுதி கொடுத்துருக்கோமே. கொடுத்தேன்னா, என் சைடுல இருந்து எப்படியா நான் 2 பேரும் அன்னைக்கே வந்ததுக்கு எங்க அண்ணன் கோவாவுக்கு போறோம்னு மிரட்டி எங்க அண்ணன் கை வாங்குனீங்க. அப்ப நீங்க அதை சொல்லல. அந்த நேரத்துல நீங்க 3 சொல்லல. மாசத்துக்கு அப்புறம் இவங்க இவங்க கை சொல்ற வாங்கிட்டாங்க. விஷயம் நீங்க அந்த நேரத்துல சொல்லல. சொல்லல. மறுநாள் வந்து அவங்க அண்ணன் வந்தாங்க. ஊர்ல இருந்து கோவால இருந்து எங்க அண்ணன் கிட்ட வந்திருந்தாரு. மிரட்டி அவங்ககிட்ட கையெழுத்து எதுக்கு? கொஞ்ச ஆளுக்கு நேரம் ஆளுக்கு நீ ஒரு கையெழுத்து வாங்கின. நிமிஷமா கொஞ்சம் அமைதியா இருக்க. அவர் வந்தாரு. வந்த உடனே குழந்தைய வந்து அன்னைக்கே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நான் தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தேன். இவங்க அண்ணா வந்து எத்தனை மாதிரி கொடுத்தாங்க. தெரிஞ்சுச்சு அண்ணன்? அன்னை நைட்டே தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு சொல்லி. அன்னைக்கே சாவு இருக்கும்போதே என்கிட்ட குழந்தை கொடுத்துட்டாங்க. யாரு? அந்த மைதிலின்றவங்க வந்து இவங்க அந்த கிட்ட இருந்து பொம்பளை வாங்கி தூக்கிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. கொடுத்தாங்க. இவங்க குழந்தைய தூக்கி உங்க கையில கொடுக்கறதுக்கு மைதிலிக்கு என்ன நீ என் அதிகாரம்? கையில வாங்காம இவன் கையில வாங்காம என்ன அதிகாரம்? மைதிலி கொடுத்த பப்ளிக் கொடுத்தாங்க. அந்த குழந்தை அவன் சொல்லுது இல்ல இது ஹைகோர்ட் நீங்க மைதிலிட்ட கேட்டீங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வச்சுக்கமா கேட்டோன்னு கொடுங்கன்னு தான் நான் சொன்னேன். அதே அப்படி நீ கொடுக்கல, மைதிலி ஒருத்தவங்க கேட்டா குடுக்குறேன்ட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னாலாவா? இதுக்கு குழந்தை இல்லாத காரணத்துக்கு இது ஆளுக்கான மிரட்டு கையெழுத்து வாங்கி வச்சுக்கின்னு சரி, அதுக்கப்புறம் அதனால எங்களை மைதிலி அந்த பண்ணிடுச்சு. குழந்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. அதே நைட்டு சாவு நைட்டு அன்னைக்கு சாவு night. இப்படி எடுத்துட்டு போனோன்னு அப்படி கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டுல வச்சுட்டு இருந்தேன். மறுநாள் அவங்க அண்ணன் வந்தாங்க. அவங்க அண்ணன் வந்து சொன்னாரு, குழந்தை இங்கே இருக்கட்டும்மா, அந்த பையன்கிட்ட கொடுத்துறாதீங்க அப்படின்னுன்ற மாதிரி பேசினாங்க. அப்படி அந்த பிள்ளைய வந்து இவர்தான் கொண்டுட்ட மாதிரி இவங்க பேசினாங்க. அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. அவங்க சொல்றது சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க சொல்லுங்க. அவங்க இருந்துட்டு சரி எழுதி வாங்கிக்கோங்க, நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்றோம், எழுதி வாங்கிக்கோங்க, என் தங்கச்சை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. இப்போ தெளிவா இருக்காங்க, பேசுறாங்க. அப்போ ரொம்ப முடியாம இருந்தாங்க. அப்போ சாப்பாடுலாம் கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு நல்லா தான் இருந்தாங்க. அவங்களும் நல்லபடியா தான் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க பாப்பாவை. நானும் நல்லா தான் உங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தேன். ஆமா, பேர் பேர் வச்சோம். வச்சிருக்குதுன்னு நான் குழந்தை கேட்டேன். குழந்தைக்கு பேர் வச்சோம் தான் இது 3 மாசம் கழிச்சு தான் பேர் வச்சேன். ஏன்னா ரொம்ப சின்னதா இருந்தது பாப்பா. அப்போ தூக்க முடியாது, இது பண்ண முடியாது, ரொம்ப சின்னதா இருந்தான். அதனால நான் 3 மாசம் கழிச்சு தான் பேர் வச்சோம். பேர் வச்ச ஃபங்க்ஷன்ல இவங்க வந்தாங்க, இவங்க பிள்ளை வந்தாங்க. அந்த பிள்ளை வந்து நைட்டு தான் வந்தான், மாதவன். ஏன் நீங்க போல? எங்க மேடம்? அவங்க சொல்லல, இவனுக்கு அவங்க சொல்லல, எங்களுக்கும் சொல்லல. எல்லாம் ரெடி பேர் பண்ணிட்டாங்க, வைக்கிறது எதுவுமே அவங்க என்கிட்ட எல்லாமே சொல்றது ரெடி இல்ல பண்ணிட்டாங்க மேடம். நான் மேடம். யதார்த்தமா போறது. ஊர் ஜனமே இல்ல வந்துருச்சு. குழந்தைய பாக்கணும். குழந்தைய பாக்கத்து போவேன் மேடம் நானு. இல்ல இப்ப பேர் வைக்க போறாங்க. சொல்லல மேடம், அவங்க அவங்க சொல்லல. எங்களுக்கும் சொல்லல, இவனுக்கும் சொல்லல. எப்படி மேடம் சொல்லாம 10 பேர் செய்வாங்க? வரும்போது மனசாட்சி இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க. கேட்டு நான் நாங்க என்ன பதில் சொல்லட்டும் திடீர்னு சொல்லுங்க. நாங்க போறோம். சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இல்லன்னு சொன்னா அவங்க எடுத்துட்டு வந்த Dress கூட என்கிட்ட இருக்கு. ஆமா, குழந்தைக்கு பேர் last வச்சப்போ நாங்க ஐயோ சுகு, இந்த என் பையன் பேரு மோகன் தாஸ், சுகுன்னு கூப்பிடுவான். ஒரு நிமிஷம் அவங்க சொல்லட்டும். சொல்லட்டும் மேடம். சொல்லுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, பார்த்தாங்க, பேர் வச்சாங்க. அந்த தம்பியும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தது நைட்ல தான் வந்தாங்க. நைட்ல தான் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. போயிட்ட உடனே பொழுது விடிஞ்சு இவங்க வந்து சொன்னாங்க, பிளேட் எடுத்துட்டு வந்து குழந்தைய அறுத்து போட்டுருவேன்னு சொல்லி சொல்றான். சிப்பா, எவ்வளவு போய் சொல்லுது பாரு மாதவ். அண்ணாயத்துக்கு. அறுத்து போட்டுருவேன்னு சொல்றான். குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுன்னு சொல்லி சொல்றாப்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க. மறுநாள் இதே போல ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். வந்து பார்த்துட்டு போயிட்டு இப்படிதான் இருந்தாங்க. 4 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல இவங்களுக்கு. ஒரு நாள் வந்தாங்க, கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. பாரு, எப்படி போய் சொல்லுது. ஆகஸ்ட் மாசம் தம்பி பிறந்திருக்கான். அன்னைக்குதான் 10 நாள் கழிச்சு 19ஆம் தேதி பிறந்தான். 29ஆம் தேதி என்கிட்ட கொடுத்தாங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாசம் இவங்க வந்தாங்க. வந்துட்டு கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருந்தேன். பாப்பா குளிக்க வச்சுட்டு இருந்தேன் நான். இவங்க வந்து பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க. நான் சொன்னேன்,
எதுக்கு அந்த வார்த்தை விட்டாங்க? அவங்க சொன்னாங்க என் பொண்ணு வந்து டெய்லி பாப்பாவை கேக்குது, கனவுல வந்துச்சு குழந்தை குடுமா கொஞ்சிட்டு போறேன்னு டெய்லி கேக்குது பாப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர கனவுல வந்தாலும் இத தூக்கிட்டு போய் சொல்லனா எனக்கு வந்துச்சு ஆத்திரம். இது தூக்கிட்டு போறதுக்காக வராவோ? நீ ஏன் இப்படி சொல்றமா? பாப்பா கூட கொண்டு போறேன், குழந்தைய பாப்பா கூட கொண்டு கொடுத்துருமா நான் போறேன், வளர்த்துக்கிறேன்னு நான் கேட்டேன். பாப்பாவை கூட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கொண்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ மலடி இல்ல அதனாலதான் இந்த வார்த்தை சொல்ற, நீ புள்ள பெத்துனா இந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டே அப்படின்னு சொல்ல முடியும். நான் சொன்னேன் இது போல பேசக்கூடாது, ஒழுங்கா பேசுறதுன்னா பேசுங்க, இது போலாம் பேசுற வச்சுக்க. என்ன நான் மலடின்னு உங்களுக்கு தெரியுமா? 3 வாட்டி கன்சீவ் ஆயிருக்கேன். ஆனா எனக்கு அந்த குழந்தை முழுசா எனக்கு கிடைக்கல. அதனால நான் சொன்னேன் என்ன மலடின்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் கனவுல அந்த வந்தாலும் இந்த குழந்தை தூக்கிட்டு போட்டா வார்த்தைகள் நீங்களும் யூஸ் அப்ப இவங்க எப்படி மேடம் அப்ப நான் சொன்னேன் என் பொண்ணு அந்த வயித்துல குழந்தை செத்து இருந்தாள்னா அப்ப நீ என்னடி பண்ணிருப்ப, தூக்கிட்டு போய் சொல்ற அவளை சொன்னதுக்கு அப்ப நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த வார்த்தை நீ சொன்னதோடத்தான் நான் இந்த வார்த்தை சொன்னேன். சத்தியமா என் பொண்ணு இறந்துட்டு அவன் மேல சத்தியமா சொல்றேன். அவ குழந்தை தூக்கிட்டு போறதுக்காடி விட்டு வச்சு போய்க்கிறா, அதுக்கு தாண்டி கடவுள் உனக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கணும்னு அசிமா திட்டினேன். நான் இல்லைன்னு சொல்ல, அந்த வார்த்தைக்கு அந்த பதிலடி நான் கொடுத்தேன். குழந்தைய வந்து நான் மனப்பூர்வமா தத்து கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி எழுதி அந்த மாதிரி கிடையாது. இவங்களா எழுதி வாங்குது என்கிட்ட. அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அவர் எழுதி கொடுத்தது என்னன்னா, நீங்க அந்த குழந்தைய வச்சுங்க, தேவை இருக்கிற நேரத்துல நான் குழந்தைய திருப்பி மேடம் எழுதி கொடுத்தேன். எதுல எழுதி கொடுத்தீங்க? ஒரு கடையில வச்சுதான் எழுதி கொடுத்தேன். இதுதான் எழுதணும்னு சொல்லி மார்க்கெட்ல ஒரு கடையில வச்சுதான் எழுதி கொடுத்தேன். அவங்க எழுதுனாங்க, நான் கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். என்ன வந்து கேட்டாங்க உங்ககிட்ட மார்க்கெட்ல, ஏன் அப்படி எழுதி கொடுத்தீங்க? இவங்க கோவாக்கு தூக்கின்னு போறாங்க, குழந்தைய கேக்குறாங்க, நீ எதனா ஒண்ணு எழுதி கொடுத்தினாதான் அவங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருப்பாங்க, அதை வச்சு மிரட்டலாம் விளையாண்டு பிளான் பண்ணிருப்பாங்க, அப்பதான் தூக்கின்னு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவனுக்கு எனக்கு சண்டை மூட்டுறது, அடிக்கடி சண்டை நடக்கும். அப்ப நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க மார்க்கெட்ல? குழந்தைய எப்ப எனக்கு கேட்போனா அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படின்னு. எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால எழுதுனாங்க, கையெழுத்து போட்டேன். வக்கீல் படிச்சு காட்டினாரே, நான் வக்கீல் கிட்ட வச்சு நான் கையெழுத்து போடல. எழுதலாம் கடையில வச்சு மார்க்கெட்ல எழுதுனேன், நான் வக்கீலே பாக்கலையா? எங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு மார்க்கெட்ல வச்சு நீங்க சிக்னேச்சர் அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. கடையில மேடம், கடையில குழந்தை என்னங்க பொருளா? பொருள் இல்ல மேடம், சீரியஸான ஒரு விஷயம். என்ன வெறுப்பேத்தி சீரியஸான ஒரு விஷயம், ஒரு குழந்தையோட வாழ்க்கை. 4 பேர் உட்கார்ந்து பேசி முடிவு பண்ற ஒரு விஷயம். அவ்வளோ சகஜமா சொல்றீங்களே, மார்க்கெட்ல இருந்தே எழுதி கொடுத்தேன். அவங்க எழுதுனாங்க மேடம், ஒரு கடையில உட்கார வச்சு. உங்க குழந்தை, உங்க மனைவி பெத்த குழந்தை, ஒரு குழந்தை, அது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம். யாராவது பாத்துக்க போறாங்கனாலும் வீட்டுக்கு வந்து நம்ம உட்காந்து பேசி முடிவு எடுத்துதான் சரி நீங்க பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒருத்தர் லெட்டர் கொடுத்தாங்க, நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களே, எல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த குழந்தை என்ன எதிரே ஆக்கிட்டாங்க இவனுக்கு, இவனுக்கு டிஷ் பண்ணி விட்டாங்க. அவ சண்டை போட்டுனே இருப்பா, பொண்ணுக்கு என்னாச்சுன்னு. நீ எழுதி கொடுத்துட்டேன்னா அவ வரமாட்டாடா. அப்புறம் எழுதி வாங்கி போட்டுனா சொல்றாங்க தெரியுமா, இவங்க ஓரத்தை தான் சொல்லுது. எனக்கு உறுதியா சொல்றாங்களே, நீங்க எழுதி கொடுத்தது நாங்க தத்து கொடுக்கிறோம். அவங்க எழுதி வாங்கினாங்க, அவங்க தான் படிக்க தெரியும். பேப்பர்ஸ் எங்க கையில தான் இருக்கு. அவருக்கு தான் பேப்பர்ஸ் வச்சு நான் ஆட்டம் ஆடுறீங்க. அட்லீஸ்ட் மாமாவே உங்களுக்கு வக்கீல் படிச்சு சொல்லி தான் கையெழுத்து போட்டது. வக்கீல் எங்க இருந்தாரு? வக்கீல் ஆபீஸ்ல தான். மார்க்கெட்ல இருந்தாரு? மார்க்கெட்ல இல்ல, அவங்க சொல்றதே போய் வக்கீல் ஆபீஸ்ல உட்கார வச்சு தான் எழுதி போய். வக்கீல் ஆபீஸ்ல தான். அவங்க வக்கீல் வீடு இருக்கு, வீட்ல அவர் ஆபீஸ் வச்சிருக்காரு. ஜெராக்ஸ் அடிக்கறாங்களா அந்த கடை, அந்த ஆபீஸ் தான். ஜெராக்ஸ் எல்லாம் வாங்குற அந்த கடை. எங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. மார்க்கெட்ல உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லலாம். இவங்க சொல்றது ஒரு நம்பிக்கையோட தான் அந்த குழந்தை உங்க கையில கொடுத்தாங்கன்னு சொல்லி, அவங்க சொல்றது நான் தத்து கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க சைன் பண்ணிருக்காங்க. நான் வெளியில போட்டுமா? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா, குழந்தை பத்திரமா தான் இருக்கு. அவங்க குழந்தை கொடுக்கும்போது நீங்க வளர்த்துங்க, உங்க குழந்தை இல்லைனால தான் நீங்க குழந்தையால பாத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வளர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்க கையில கொடுக்குறேன், நீங்க வளர்த்துங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்றேன். எல்லா இடத்துலயும் அப்படிதான் போய் சொல்றாங்க. உண்மை என்னன்னு சொல்லுங்க. இப்போ குழந்தை அம்மா இறந்ததுனால இவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க. அப்போ குழந்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அம்மா சாவுங்கிறதுக்கு குழந்தை எங்க ஒரு 10 அடி தள்ளி இருக்கு, யாரை தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ நாங்க பண்ணோம் சாவு எடுக்கிற டைம்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டு போது, அப்போ அந்த குழந்தை வளர்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு அவங்க எடுத்து வச்சவங்க என்ன பண்ணாங்க, கேட்ட உடனே கையில தூக்கி கொடுத்துட்டாங்க.
அப்படியே கொடுத்தாங்க. சாவு ஏன் அப்படி எடுக்கும்போது கொடுத்தீங்க? யார் கொடுத்தாங்க கேளு மேடம். நீங்க தான் கொடுத்தீங்க. இவங்க நீங்க சொன்னா தான் மைதிலி நான் தூக்கி கொடுத்தேன். என்கிட்ட என்னது? கொடுத்தாங்க. அது என் பொண்ணுகிட்ட சாட்சி கொடுத்தாங்க. உங்க குழந்தை உங்க குழந்தை இந்த ஸ்டோரியில மைதிலி ஒரு அவுட் சைடர் தான். அவங்களுக்கு எந்த உரிமையும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இல்ல. கிடையாது அவங்க இல்ல ஜஸ்ட் மேடம். ஒரு ஃப்ரெண்டோ ஏதோ ஆமா. வச்சுக்கலாம். சரி அப்படியே மேடம். எந்த அதிகாரத்தோட உங்க குழந்தைய தூக்கி அவங்க கையில கொடுத்தாங்க? அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம்ல? பக்கத்துல தான் அதுதான் நீங்க மேடம். கேள்வி கேட்கல. அதான் மேடம் சாவு தூக்கிட்டு மேடம். போறாங்க. பக்கத்துல சாவுல தான் வந்து இவங்க சரி சாவ தூக்கிட்டு பக்கத்துல நாலு இருக்காங்க. பேரும் வந்து சரி. தூக்குவாங்கல்ல மேடம். அதுக்கு நான் பின்னாடி பிறகு நான் ஓடுறேன். கேக்குறேன். அதுக்கு பிறகு நான் கேட்கல கேக்குறேன். மேடம். ஏய், மறுநாள் போ, உடம்பு சரியில்லைல்ல தரம் போ தரம் போ. நான் சொன்னது நீ சொன்ன இப்படிதான் நீ வச்சிருந்த அப்படியெல்லாம் நடக்கல. 10 ரூபாய் இட்லி எடுத்து வந்து தூக்கின்னு வந்து அது போட்டு சாட்சிக்கு- போயிட்டு சரி, ஏதோ உண்மை சொல்லணும்னு அப்ப சொன்னீங்க. கொடுக்க வேண்டியதானே நீ? அதான் அவங்க மைதிலி அவங்களே எழுதி கொடுத்தாங்க, எப்படி நீ கொடுத்தாங்க. வச்சுக்க? குழந்தை பிறந்த உடனே இவங்க அந்த குழந்தைய கொஞ்சினாங்களா, நல்லா பாத்துருந்தாங்களா? இல்ல. எங்க எனக்கு கையில தெரியாது. கொடுக்க ஹாஸ்பிட்டல்ல மாட்டேங்கிறாங்க. இருந்து வந்தபோது 10 சாவோட நாள் தான் குழந்தை வந்தாங்க. பிறந்து 10 நாள் சொன்னாங்க. அதுதான் எனக்கு தெரியும். ஆனா வீட்டுல குழந்தை வச்சிருந்தாங்க. பிறந்தது எங்க பிறந்தது, யார் வச்சிருந்தா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட, என்ன குழந்தை பிறந்ததுல இருந்து நான் எனக்கு எதுவுமே கொண்டு பேசல. போய் இவகிட்ட நான் தாம்பரம் பேசவே இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கூட்டி 20 போய் வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது இவளுக்கு ஒரு எனக்கும். பேச விட சொல்லுங்க உங்களை. ஆமா, சரி. ஒரு 10 நிமிஷம் நீங்க வெளியில நில்லுங்க. எப்படி இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எப்படி என்ன ஆச்சு, இவங்க யாரு அவங்க யாரு எதுவுமே எங்களுக்கு 20 தெரியாது. வருஷமா எந்த பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல. கிடையாது. அவங்க வாடகை இருந்தாங்க, நேருக்கு நேர் பார்த்துப்போம். அப்ப கூட நான் எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. அந்த பிள்ளை கடையில வேலை பார்த்துட்டு இருந்தது. அப்ப கூட அந்த கடை கூட நான் போவேன். ஆனா அந்த பிள்ளை அவள என்கிட்ட உங்ககிட்ட பேசுனதுல பேசுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணல. ஆனா நான் போனேன், சாவுக்கு போனேன். இவங்க சொன்னாங்க என்ன மன்னிச்சிடு, நான் தப்பு செஞ்சுட்டேன். அப்போ நான் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சுகம் உங்க தங்கச்சி இருந்து நாங்க வரணுமான்னு கேட்டாங்க. வாமா, யாருமே இல்ல அங்க. அவங்க வந்தாங்களா சாப்பிட? எங்க அம்மா வந்தாங்க, என் தங்கச்சி வந்தது, எங்க அம்மா வந்து கூடயே இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போ வந்தோம், குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க சாவுக்கு. பார்த்த உடனே அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி வச்சுட்டு இருந்தாங்க குழந்தைய வாங்கிக்கணும்ன்ற எண்ணமோ இல்ல, அந்த குழந்தை நமக்கு வேணும்ன்ற எண்ணமோ எனக்கு அப்ப வரவே இல்லை. சத்தியமா வரல. பார்த்தேன், அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், விட்டுருங்க, என் பிள்ளைய கொன்னுட்டான், என்னமோ பண்ணிட்டான், என்னை வரவிடல. நான் நைட்டு காலையில கூட நான் சொன்னேன் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போன்னு சொல்லிட்டு. ஆனா இட்டுன்னு போல. அதனால நான் என்ன சொன்னேன், பேசாம இருங்க, உங்களால இப்ப சாவை எடுக்க முடியாது, அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. இல்ல நான் எடுக்க மாட்டேன்னு போட்டு போயிட்டா நீங்க என்ன செய்வீங்க? பணம் வேணும்ல சாவெடுக்க. அதனால அமைதியா இருங்க. அவன் பொண்டாட்டி, அவன் சாவெடுக்கட்டும், அது வரலாம் பொறுமையா இருங்க, நீங்க பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். அப்போ தம்பி பிறந்த வீட்டுலதான் கோடி போடணும் செத்து போன பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவன் இல்ல, என்ன எதுவா இருந்தாலும் எங்க தம்பி, அவனை தலைகுனி வைக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் செய்யறேன். அவன் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன். இந்த நோக்கத்துக்கு தான் நான் செஞ்சேனே தவிர அந்த குழந்தைக்காக நான் செய்யல அப்படின்னு இந்த தம்பியை நான் கூப்பிட்டு கேட்டது உண்மை. தம்பி, பாப்பா நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்லை, இது அப்புறமா பேசிக்கலாம் அக்கா, நான் காசுக்காக அலைஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போய் மறுபடியும் கிணத்தாண்ட அங்க ஒரு கிணறு இருக்கு, அங்க உட்காந்தாச்சு. சரி நான் விட்டுட்டேன். அவங்க எங்க சொந்தக்காரெல்லாம் வந்திருந்தாங்க. இன்னொரு சாவு, எங்க சொந்தக்காரே இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்க வந்திருந்தாங்க, அதே தெருவுல பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துலயே இறந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ வாங்கிக்கம்மா அந்த குழந்தைய என்ன பண்ண போறாங்க அவங்க, அதான் அப்படி கிடக்குது, இந்த பையன் சின்ன பையனா இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ வாங்கிக்க அப்படின்னு. கொடுத்துட்டா வாங்கிக்கிறேன், சும்மா போய் கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ இவங்க சித்திக்கிட்ட போய், இவங்க அண்ணி இருக்காங்க பெரியவங்க, அந்த பங்காளி, அவங்க வந்து போய் கேட்டாங்க. அவங்க போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அம்மா குழந்தை எங்களுது இல்லை, அவனது குழந்தை, அவன் என்ன முடிவு பண்றானோ அதுதான், எங்களுக்கு தெரியாது, நீங்க அவங்ககிட்ட அம்மா அப்பா, அந்த பிள்ளைக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, குழந்தைய வந்து அந்த பொண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா இது நாங்க எடுக்க வேண்டிய முடிவு இல்லை, அந்த பையன் எடுக்க வேண்டிய முடிவு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான்மா, நாங்க சாவுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வாங்கிக்க, நான் குழந்தைய உங்ககிட்ட தான் கொடுப்பேன், உங்ககிட்ட தான் கொடுப்பேன், என் பொண்ணுகிட்ட தான் என் பொண்ணோட குழந்தை வளரணும், அங்க போயிட்டாக்கா முடிச்சு போட்டுருவாங்க, சாவடிச்சிருவாங்க, என் பிள்ளைய கண்ணில் காட்ட மாட்டாங்க, இங்க இருந்தா நான் வந்து பார்ப்பேன், என் பொண்ணுகிட்ட தான் என் பொண்ணு வந்து சாவுல வந்து சொல்லிடுச்சு, அக்கா கிட்ட தான் குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு சொன்னுச்சு. என்னென்னமோ கதை சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நான் கோடி புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டோன்னே சாங்கியத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சோம். புடவை போட்டதும் மைதிலி என்ன செஞ்சாங்க, குழந்தைய தூக்கிட்டு வாங்க, குழந்தைய தூக்கிட்டு வாங்க, மடியில போடணும், அந்த பொண்ணு மடியில போடணும் அப்படின்னு மடியில போட்டாங்க. போட்டதான் அவங்க என்ன சொன்னாங்க, நான் நின்று புடவை போட்டதுக்காக முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். மடியில போட்டதான் அவங்க என்ன சொன்னாங்க, அம்மா முந்தானையை காட்டு அப்படின்னாங்க. நான் இப்படி காட்டினேன், முந்தானி இப்படி, குழந்தைய தூக்கி இதுல போட்டாங்க. அப்ப நான் சத்தியம் பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைய இப்ப கையில தொடுறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரே போனாலும் இந்த குழந்தைய நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த குழந்தைய நான் வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டேன். சாவு கூட இவர் போயிட்டாரு, நான் வீட்டுக்கு போயிட்டேன்.
குழந்தைய போய் குளிக்க வச்சு எல்லாம் செஞ்சு 3 மாசம் வரல அதை குளிக்க வைக்க கூடாது சொல்லிட்டாங்க. ரொம்ப சின்னதா இருக்கு, 8 மாசத்துல பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு பொத்தி ராம பங்களமா பொத்தி பார்த்து வளர்த்து 4 மாசம் வரல அவங்க கூட நல்லதா இருந்தாங்க. நான் அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களும் வந்து போயின்னு எல்லாமே ஒரு மாதிரியா செஞ்சு வருவாங்க, டக்குன்னு அசிங்கமா பேசிட்டு போவாங்க. லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படின்ட்டு போவாங்க. இவர் சைன் பண்ணி கொடுத்தாருல, எங்க சைன் பண்ணி கொடுத்தாரு? அட்வொகேட் ஆபீஸ்ல. கடையில Advocate வச்சு sign கிடையாது. பண்ணி. இல்ல மார்க்கெட்ல தாமோதரன் ஆபீஸ். ஆபீஸ் கிடையாது நீங்க madam. அது வைக்கல. type ஜெராக்ஸ் அடிக்கிற- ஆபீஸ்ல ஏதோ சொல்றாரு, மார்க்கெட்ல எழுதி கொடுத்தாரு. மார்க்கெட்ல டைப் அடிக்கிற ஆபீஸ்ல Type அடிக்கிற office-ல. டைப் பண்ணிட்டு அங்க பாத்துட்டு நான் எடுத்து வந்து ஆபீஸ்ல கொடுத்தேன். Office ஏன்னா ல அதே இடத்துல தான் நான் கையெழுத்து போடுறேன். அட்வொகேட் கேட் பாருங்க. முனிமா வைக்கல வச்சுதான் ஏது அவரே படிச்சு முறைப்படி தான் நீங்க முறை பண்ணி தான். இதுதான். ஆனா ரெஜிஸ்டர் பண்ணப்போ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 3 மணிக்கு அது கோர்ட் இவரு வர வந்தாரு. சொல்லிருந்தாங்க. ஓட் ஐடி எடுத்துட்டு வரேன்னு Voter போன ID, ஆளு ration வரவே இல்ல. card, ரெண்டாவது அதோட அதோட போனவரு வரல. அதோட ரெண்டாவது வரவே வரல. இல்ல. ஓட் ஐடி கொண்டு வரேன் நான் ரெஜிஸ்டர் போய் பண்ணி வந்து குழந்தை ரெஜிஸ்டர் பண்ணி தரேன்னு பாத்துட்டு சொல்லிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் மேடம். இப்போ கேட்டாங்க மேடம் கோர்ட்ல போய் இது பண்ண உடனே எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னாங்க. நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். நீ கொடுக்க மாட்டேன்னா மேடம் போட்டோ ரேஷன் கார்டு ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அவங்க அம்மா அப்ப எதுக்கு அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்க? போட்டோ எல்லாம் எது எதுக்கு மேடம்? கொடுத்தீங்க? ஏன் அப்ப நான் சொன்னேன் உன்னோட பொறுப்பு எதுவும் இல்லைன்னா பேங்க் குழந்தை அக்கௌண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போனா அது இதுன்னு Hospital சொன்னாங்க. எதுக்கு அதனால madam? தான் லாயர் அவங்க கொடுத்த அவங்க கேட்ட அவர்களே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஏன் நீங்க கொடுத்தீங்க? போய் எது மேடம்? ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்தீங்களா? voter இதெல்லாம் அவரோட கொடுத்தாங்க. ப்ரூஃப் நான் ஒன்னோட ஜெராக்ஸ் வச்சுக்கிறேன். அவர் கொடுத்த போட்டோ அவங்க அம்மாவோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே உங்க கிட்ட எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. இருக்கு. அவரோட அவரோட போட்டோ photo கூட எல்லாமே இருக்கு எங்ககிட்ட அங்க. இருக்கு. நான் அது அப்படியே ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. அது இல்ல அப்படியே madam. கொடுத்து வச்சிருக்கேன் நான். ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. கிடையாது மேடம். நான் கொடுக்கல. ப்ரூஃப் இருக்கு. நான் இது proof கோசமே இருக்குன்னு சொல்றாங்க. கொடுக்கணும் நான் கொடுக்கல மேடம். இப்ப பேசுறீங்களே 2 வருஷத்துக்கு அப்புறம் மேம் சாவில் இவங்க எடுத்துன்னு போனால் நான் தான் மேடம் பார்த்து இருந்திருப்பேன். நான் அழகா 3 நாள் என் வீட்டில் தான் இருந்தது, என் கூட தான் இருந்தது குழந்தை. பாருங்க, அந்த குழந்தை பிரிஞ்சு 5 நிமிஷம் அந்த அம்மால எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. 5 நிமிஷம் ஒரு 10 வாட்டி கேட்டாச்சு, என் குழந்தை என்ன பண்றது, குழந்தை அழுதா. அதான் பாசம். பாசம் இல்லை மேடம், வேஷம். இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு இது மாதிரி தான் பிரச்சனை கலப்புறாங்க. குழந்தை உங்ககிட்ட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அவங்களால தான் எனக்கு லைஃப் நல்ல வளர்ச்சி இல்ல, வளர்ச்சி இல்ல, சந்தோஷம். ஒரு சந்தோஷம் plus சந்தோஷம். குழந்தை வந்த பிறகு ஒரு எனக்கு நல்ல- கம்ப்ளீட் ஃபேமிலின்னு நம்ம ஆமா, சொல்லுவோம். family. குடும்பம் அந்த மாதிரி தான் நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல அவனை விட்டு ஒரு நிமிஷம் இருக்காது அது அவனும் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நைட்டும் பகல் நைட்டு ஒரு தூங்க குழந்தைக்காக என்ன எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க இவங்க. அசிங்கமா வந்துட்டாங்க வீட்டாண்ட வந்து இன்னும் வேற இடமா பேசியிருக்காங்க இவங்க. அதெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப வந்து இல்ல நான் தான் பேசினேன்னு அதெல்லாம் சொல்றாங்க. ஏன் பேசுறீங்க, நான் சண்டைக்கு தான் போயிருக்கலாம். ஆனா ஏன் போகல, நான் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் கம்மி போயிட்டேன். இது உங்க கேட்ட கேள்விக்கு நான் சண்டைக்கு போயிருக்கலாம். நம்மளே நம்ம அசிங்கப்படுத்தின்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலில யாருமே ஸ்டேஷனுக்கு போனது இல்ல. 3 வாட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாரு. மாமனார் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல இதுக்கு நீ போகாது. வீட்டுக்கு போ, நீ வீட்டை விட்டு வெளில போயிருமா, உனக்கு குழந்தை தான் முக்கியம், நீ போயிரு உங்க வீட்டுக்கார கூப்பிட்டுட்டு. எதுக்கு போலீஸ சும்மா கூப்பிட்டு வர? 4 பேர் இருக்கிற இடம், 5 பேர் அண்ணன் தம்பி, ஒரு தங்கச்சி. இன்னும் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகல, வீட்டுலதான் இருக்கு. 4 பேர் இருக்கிற கோவால இருக்கிறவங்க அண்ணன் நம்பர் இருக்கா உங்க கிட்ட? அவர் இருந்தார்ல சாட்சி, அவர் தானே ஒரு சாட்சி போட்டு இருக்கு. நம்பர்ல இல்ல. நம்பர் இல்ல. ஏன்னா அவர் இருந்திருக்காரு இவங்க சொல்றச்ச. அவங்களும் அப்படிதான் சொல்லி இவங்களுக்கு படிக்க தெரியாது. அண்ணன் நல்லா படிச்சு தானே சொல்லிருப்பாரு. என்ன கையெழுத்து போட்டிருக்காரு. படிச்சு அவருக்கு உட்கார தமிழ் வச்சு தெரியாது. படிக்க அவருக்கு அவர் தமிழ்ல அவருக்கு கையெழுத்து தமிழ் போட தெரியாது. அதனால ஊர்ல நாட் போடுவாரு. வச்சு கை நாட்டி வச்சு வச்சாரு. கையெழுத்து வாங்கியிருக்கு. படிச்சு காமிச்சதுக்கு அப்புறம் ஆனா clear ஆ படிச்சு சொன்ன- காட்டு. படிச்சு காமிச்சு ஆமா, கொடுத்தாங்க. படிச்சு காட்டு தான் இதுதான் போட்டாரு. நாங்க தத்து குடுக்குறோம், இது எல்லாமே சொன்ன முறையோட நாங்க பண்றோம்னு அவருக்கு தெரியும். இவங்களுக்கும் தெரியும், அவங்க அவங்க அண்ணனுக்கு கோவால இருக்கிற அந்த அண்ணன் ஆமா. அவரும் சொல்லிட்டு போய் நீங்களே வளர்த்துங்க குழந்தைய, வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாத்துங்கம்மா, அவங்களையும் கொஞ்சம் பேத்து பாத்துங்க கொஞ்சம் பாத்துக்கோமா, அப்படி சொன்னாங்க. உன்னை விட்டு சரி. அதுக்கு யாரும் இல்ல. என் பொண்ணு இவ்வளவு நாள் எப்படி நீங்க இருந்துட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இனிமே நீதான் பொண்ணு அவங்களுக்கு. நீங்க தான் அந்த குழந்தைய நீங்கதான் பாத்துக்கணும். குழந்தை இல்ல அந்த அம்மாவை, அந்த அவங்கள அம்மாவை. நீங்க தான் பாத்துக்கணும். தங்கச்சி என் தங்கச்சியை நீ தான் பாத்துக்கணும். நல்லபடியா செத்தா எடுத்து போட்டுரு, எனக்கு சொல்ல முடிஞ்சா சொல்லு, இல்லனா எடுத்து போட்டுரு. இவங்க ரிலேஷன் எப்படி? இவங்க 2 பேருக்கும் பிரதர் சிஸ்டர், நல்ல இவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல 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 ஒன்னும் பிரச்சனைன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. சாவுன்னு சொன்ன உடனே வந்தாரு அவரு. நான் செஞ்ச தப்பு பாசம் மட்டும் தான் காட்டியிருக்கேன், வேற ஒரு தப்பு நான் செய்யல. நான் அடிச்சு புடுங்கிட்டு வரல, நான் அராஜகம் பண்ணி வாங்கல. அந்த குழந்தை அவங்கள கொடுத்தாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். என் பாசமெல்லாம் என்னோட லைஃபை மொத்தமா அவனுக்கு கொடுத்து நான் வளர்த்தேன். என் உயிரை கொடுத்து வந்திருக்கேன். அவங்க வந்து 8 மாசம் சுமந்திருக்கலாம், நான் 3 வருஷமா நான் சுமந்திருக்கேன் அவனை.
என்னால ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டுட்டு இருக்க முடியாது. உடம்பு சரியில்லைன்னு தூங்க முடியாது. நைட்டும் பகலா நைட்டும் பகலமா நான் கண்ணு முடிச்சு ஐயோ First so cute. First birthday. இல்ல இது செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து birthday. இருக்கு போட்டோ. போட்டோஸ் பாருங்க. உங்க குழந்தை அந்த வீட்டுல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபியூச்சர். அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்க பண்றாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அந்த நடுவில் குழந்தைக்கு மேடம் கிடைக்கும். சொன்னேன் வந்து பார்த்துட்டு போங்க, நான் வானான்னு சொல்லலை. பார்க்கும்போது உங்க ஆசை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா. அது ஏன்னா இவங்களே தான் see, கெடுத்து அவருக்கு ஒரு ஃபீலிங். அவர் பண்ணிட்டாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா குழந்தைய பார்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. பார்க்க நான் உங்கள்ட்ட அதான் சொன்னேன். வரவானா சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வரைச்ச மாமா இல்ல மேடம். இல்ல நாங்க அப்படி மேடம், சொல்லவே இல்லை. நான் சொல்ல அப்படி இல்ல மாட்டேன். மேடம். சொல்லி அது இல்ல மேடம், இங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அவன் அண்ணன் அனுவான், மாமா அனுவான், இங்க பேரிட்டு வந்து கூப்பிடுவான். போன்னு தான் சொல்லுவாங்க. பெரியவங்களை வந்து ஆனா வீட்டான சும்மா ஜாலியா போனா விளையாடும். அவருக்கு ஒரு ஆசை. அது மாதிரி அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்லி நான் கூப்பிட வேணாம்னு சொல்லு மேடம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு, அவர் பேரிட்டு கூப்பிடுவாப்புல. பாப்பா குழந்தை சோறுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண சந்தோஷமா குழந்தை கொஞ்சம் அவங்க தூக்குவாங்க. பேரிட்டு தான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. குழந்தை அங்க என்னைய வாழுது. பேரிட்டு கூப்பிடுவாப்புல. நல்லா நல்லா வாழுது. இங்க அப்படிதான் மேடம் சொல்லுவாங்க, வந்து பாத்துட்டு போ அந்த அப்படி குழந்தைய இப்படின்ட்டு. பத்தி திங்க். நான் இவங்களை பத்தி சொல்ல. உங்க குழந்தை நல்ல ஃபேமிலியில பாசத்தோட நல்லா வாழுது. அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவங்க செய்றாங்க. நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்க போறது அந்த குழந்தைக்கு. நான் பாத்துக்கிறேன் மேடம் குழந்தை. தாய் இல்லாம எப்படி பார்த்துக்கணும்? நீங்க வேலை பார்ப்பீங்களா இல்ல குழந்தைய பார்த்துப்பீங்களா? அவங்க ஆய பாத்துட்டு மேடம், நான் வேலை சேர்ந்து நான் சம்பாதிச்சு போட்டுக்கிறேன். அவங்க கிட்ட உங்க குழந்தைய பத்தி தான் கேட்குறேன். அவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு தம்பி. நான் தான் மேடம் பாத்துக்கிறேன் அந்த குழந்தை. சரி, அந்த குழந்தைய பார்த்துக்கிறீங்களா? அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்வு கொடுத்துருக்கீங்களா? அதே மாதிரி உங்க குழந்தை அங்க வாழ்ந்துட்டு இருக்கு, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு நீங்க வாழ்வு கொடுத்த மாதிரி உங்க குழந்தைக்கு அவங்க வாழ்வு கொடுத்துருக்காங்க. எப்ப வேணா உங்களுக்கு எப்போ தோணுச்சோ நீங்க போய் உங்க குழந்தைய பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அவங்க தடுக்க மாட்டாங்க. அது உறுதியா நீங்க நான் உறுதியா சொல்றேன் மேடம். அது முடியாது மேடம், இதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனைன்னு வந்துட்ட பிறகு இன்னும் அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு. அவன் படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவன் இந்த ஸ்டெப்பாக நான் விரும்பல. அவன் படிக்கணும். ஆமா, ஏன்னா அந்த குழந்தை நல்லா படிச்சு வளரணும். ஆமா, முன்னேறணும் வாழ்க்கையில. அவனை நான் கையில தொட்டதுக்கு அவனுக்கு ஒரு முகவரி கொடுக்கணும். கண்டிப்பா. இப்படிதான் இவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றதுல பெருமை இல்ல. அவன் ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ஒரு இன்ஜினியர், என்னால முடிஞ்சது அவனுக்கு அந்த முகவரியை நான் கொடுக்கணும். அவன் படிக்கணும். நான் படிக்க மத்தபடி வேற வைக்கிறேன் எந்த மேடம். ஒரு அவன் எவ்வளவு இதுவும் எனக்கு படிக்கிறானோ கிடையாது. அது அளவுக்கு நான் படிக்க வைக்கிறேன் மேடம். எனக்கு அவனுக்கு ஒரு முகவரி கொடுக்கணும். அவங்கன்னு நான் தொட்டேன், தூக்கிட்டு போனேன், வளர்த்தேன். அதுக்கு அவனுக்கு ஒரு இவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. ஒபிஷியலா அந்த குழந்தை உங்களுக்கு தத்து கொடுத்துருக்காரு இவரு. ஆமா, சட்டப்படி நம்ம பார்த்தோம்னா அந்த குழந்தை அங்கதான் வளரும். அப்பப்போ நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு வரலாம். சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் அவங்க கொடுக்க போறாங்க. சரியா? உங்க கடமையை நீங்க பண்ணுங்க. நேர்கள் 10 நாள் குழந்தைய அவர்கிட்ட கொடுத்து இப்ப அந்த குழந்தை அங்க வளர்றது. இந்த தாய் சொன்ன மாதிரி ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு பட்டத்தோட நான் அந்த குழந்தைய நான் வளர்க்கணும், ஒரு நல்ல பொசிஷன், நல்ல கேரியர், நல்ல ஃபியூச்சர் நான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 5 நிமிஷத்துக்கு அந்த குழந்தைக்காக ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அங்கே சந்தோஷமா வளர்றது, நல்லா வளர்றது. நேர்களே, இந்த எபிசோட் நீங்களும் பார்க்குறீங்க. இதை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உங்கள் கருத்து என்னென்னு கேட்குறதுக்கு நாங்களும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.